பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம சிவாய நம சிவாய நம. மாணிக்கவாசக பெருமானின் வரலாற்றை அனுபவித்தோம். இப்போது திருவாசகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணமாக வள்ளலார் எப்படி உருகி பாடியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வள்ளலார் சொல்கிறார், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படிங்கிறார். அதாவது திருவாசகம் எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு நேரடியாகவே மாணிக்கவாசக பெருமானை பார்த்து கேட்குறார். எப்படி தெரியுமா இருக்குது? அதை நான் பாடும் பொழுது நல்ல கரும்பு சாறு, அதில் தேன் கலந்து, அதுக்கப்புறம் அதில் பால் கலந்து, அதுக்கப்புறம் நல்ல கனி தீஞ்சுவை கலந்து, அப்படி கலந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நாக்கு திகட்டிடுமே. ஆனால் இது திகட்டவே இல்லையா. ஏன்னா இது எங்கே போய் கலக்குதான்? ஊன் கலந்து நம்முடைய உடம்பில் கலக்குதான். அது மட்டுமா, உயிர் கலந்து என்னுடைய உயிர்லேயே கலக்குது. அதனால் எப்படி இருக்குது? உவட்டாமல் இனிப்பதுவே. திகட்டவே திகட்டலை. எவ்வளவு முறை பாடினாலும் எவ்வளவு முறை கேட்டாலும் திருவாசகம் எனும் தேன் எப்படி இருக்குது? திகட்டவே திகட்டலை, இனிப்பதுவே அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு அழகான அந்த பாடலை நாம் அனுபவிக்க போகிறோம். இந்த பாடல்கள் பாடுறதுக்கு முன்னாடி அதனுடைய சிறப்பு, அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்டு பாடினா இப்படி இருக்கும் அப்படின்னு அதோட சிறப்பை சின்னதாக பாடுவாங்க. அதை நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி திருவாசகத்துக்கு எழுதி பாடினது தான் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். இதில் என்னென்னா, தொல்லை இரும்பிறவி, 2 பிறவி. என்ன பிறவி? நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் போன பிறவியில் பண்ணது வினைப்பயன் அப்படின்னு. ஸோ போன பிறவியில் ஏதேனும் பாவம் செய்திருந்தாலும் இந்த பிறவியில் ஏதேனும் பாவம் செய்திருந்தாலும் அது என்ன மாதிரி பாவம்? மனம் மெய் வாக்கு. நம்மளோட மனசால் நம்ம யாருக்காவது தீங்கு நினச்சிருந்தோம்னா கூட அதுக்கான பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். மெய், யாரேனும் உடலுக்கு தீங்கு விளைவித்திருந்தால், அடிச்சிருந்தா, உதைச்சிருந்தா, காயப்படுத்தியிருந்தா அதுக்கான பாவத்தை அனுபவிக்கணும். வாக்கு, யாரேனும் வாயால் வார்த்தைகளால் தீயினால் சுட்டபின் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்கிறார் வள்ளுவர். அப்படி வார்த்தைகளால் காயப்படுத்தியிருந்தனா கூட அதுக்கான பாவத்தை, அதனோட வினைப்பயனை அனுபவிக்க தான் வேணும். இப்படி போன பிறவி இந்த பிறவியில் செய்த பாவங்களை எல்லாம், அதனால் ஏற்பட்ட தலைகளை எல்லாம், அதாவது பற்று, ஒரு பாண்ட் ஏற்படுது இல்லையா, அதையெல்லாம் அறுத்து அப்புறம் என்ன பண்ணுவார்? துன்பம் நீக்கி தலையை நீக்கிறார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அல்லல் அறுத்து, அதாவது துன்பத்தை நீக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஆனந்தம் ஆக்கியதே. நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சந்தோஷம், எல்லையில்லாத ஆனந்தம் அளிக்கக்கூடியது. எது அளிக்கும்? அப்படி மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன். அதாவது எல்லையில்லாத ஆனந்தம் அளிக்கக்கூடிய வாத ஊர் எம் தலைவன். யார் எம் தலைவன்? திருவாசகம் எனும் தேன். இது வெறும் நூல் அல்ல, இது வெறும் பாடல் அல்ல. யார்? சாட்சாத் சிவபெருமான் எழுதி கொடுத்தது இல்லையா, சப்த ரூபத்தில் சிவபெருமானே இருக்கிற ஒரு நூல் இது. திருவாசகத்தில் சிவனையே நாம் காணுறோம். அதுதான் வாதவூர் எம் தலைவன் திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நூலே, இந்த சப்தமே, இதுவே இறைவன் தான். அப்படியேப்பட்ட இந்த நூலை தான் நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த பாட்டை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? பொருள் விளங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் கேட்குறோம், பாடுறோம், எழுதுகிறோம். இப்படி எல்லாமும் அவனே, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்த அந்த எம்பெருமானை நாம் எல்லாரும் கும்பிடுறோம். என்ன, ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் இந்த மாதிரி திருவாசகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அதை படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு. அதை கேட்ட உடனே அதை படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, இப்படி ஒரு கலியுகத்தில் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை நடந்துகிட்ருக்கு எங்கே பார்த்தாலும்.
அப்படி இருக்கிற உலகத்தில் எம்பெருமான் எவ்வளவு கருணை நம்ம மேலே வச்சுருந்தா, நீ வா என்ன அனுபவி அப்படின்னு நமக்கு கொடுக்குறார். எத்தனை பிறவியில் செஞ்ச புண்ணியமோ, நம்ம மூதாதையர்கள் செஞ்ச புண்ணியமோ, நம்ம எல்லாருக்கும் இந்த திருவாசகத்தை பொருளை அறிந்து உணர்ந்து அதை அனுபவிக்க இருக்கிறோம். அதனால் இதுக்கு என்ன பலன் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த சக்தியே கிடையாது அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதனால் அப்படியேப்பட்ட திருவாசகத்தை நாம் அனைவரும் அனுபவிப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நாம் தொடர்ந்து திருவாசகத்தை அனுபவிப்போமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.